போயா முதல்ல. வயசான காலத்துல போய் சேராம இருந்து எங்க உயிரை வாங்கிட்டு. எப்படி தள்ளி விட்டு போகிறான் பாரு. நல்லா இருக்கும்போதே எனக்காக 4 காசு சேர்த்து வைக்காம விட்டேன். எல்லாம் என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு எல்லாத்தையும் அவங்களுக்கே செலவு பண்ணிட்டேன். இப்போ கையில் காசு இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறேன். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு போறாரு? இவர் சொல்றத பார்த்தா வயசான காலத்தை நினைச்சாலே பயமால இருக்கு. அட ஆமாண்ணே, அவர் மட்டும் நல்லா இருக்கிற காலத்திலே மாசம் 1550 ரூபா ஒதுக்கி வச்சிருந்தா நேத்தி கோடீஸ்வரனா இருந்திருப்பாரு. என்னப்பா சொல்ற? 1550 ரூபா ஒதுக்கி வச்சோம்னா 1 கோடி ரூபா எப்படிப்பா கிடைக்கும்? அண்ணே அதெல்லாம் என்ன ஏது அந்த கணக்கு பத்திலாம் சொல்றேன், கவனமா கேட்டுக்கிட்டு நீங்களும் கோடீஸ்வரன் ஆகிற வழியை பாருங்க. எங்க சொல்லு. அண்ணன் இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 55-60 வயசுல தான் ரிட்டையர்மெண்ட் ஆவீங்க. அப்படி நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்க கையில 1 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா, சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே மாசம் 1550 ரூபா வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுக்கிட்டே வரணும். இப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுப்போமே ஒரு 12% ரிட்டர்ன் ரேட் வருதுன்னு வச்சுப்போம். அப்படி ரிட்டர்ன் ரேட் வந்ததுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசுல இருந்து நீங்க 1550 ரூபா மாசம் போட்டுட்டே வரீங்கன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வயசு வரையும் போட போறீங்கன்னா வந்து இடைப்பட்ட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷம். இந்த 35 வருஷத்துக்கு நீங்க டோட்டலா வந்து 6,50,000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டா 18,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னல இந்த 12% ரிட்டர்ன் ரேட்னு சொல்லிட்டு இதை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா உங்க கையில 1 கோடி ரூபாய் வந்து நிக்கும்னே. சரி, இப்ப இந்த காசு இதுல போடுங்க வைங்கன்னா சொல்ற, எனக்குமே இப்ப இந்த வயசு ஆகுது, நீ சொன்ன மாதிரி 28 வயசுக்கானதெல்லாம் செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க இதுல செய்யுங்கன்னு தான் சொல்றீங்களே தவிர்த்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும், அது எப்படி போடணும், எப்படி பார்க்கணும், இந்த விஷயம்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்களேப்பா. நீங்க சொல்றது சரிதானே. இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா காசு கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதிக லாபம் கிடைக்கும் பிற்காலத்துல அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா அது எப்படி பண்றது, நம்மளா பண்ணோமா இல்ல எதனா புரோக்கர் அதுக்குன்னு இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் பண்ணோமா என்ன ஏதுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போன்லயே நம்மளே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் இருக்குன்னு